ஒரு லேட் நைட்டில் மனைவியோட மொபைலில் பீப் சத்தம் கேட்குது. கணவன் எழுந்து அந்த மொபைலை பார்த்துட்டு கோபமாக மனைவி கிட்ட, யார் இது இந்த நேரத்தில் உன்னை பியூட்டிஃபுல்னு சொல்கிறதுன்னு கேட்குறான். மனைவி, அட யாருடா அது, நம்மளையும் யாரோ அழகுன்னு சொல்கிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமாக எந்திரிச்சு மொபைலை பார்த்துட்டு அவரை விட கோபமாக கத்தினாங்க. அட லூசு புருஷா, முதல்ல உன் கண்ணாடியை எடுத்து மாட்டிட்டு பாரு, அது பியூட்டிஃபுல் இல்லை, பேட்டரி ஃபுல்லு. நம்ம ஊர் பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான். நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல சார், ஆனால் எண்ணெய் இருக்குது. என்னடா சொல்கிற? அங்கே தான் பாட்டி வடை சுடுறாங்களே. இவர்கள்தான் இன்றைய தலைவர்கள். அமைச்சரே, நெல்லாடிய நிலமெங்கே, சொல்லாடிய சபை எங்கே? நிலமெல்லாம் பிளாட் போட்டாச்சு, சபையெல்லாம் கல்யாண மண்டபமாக மாற்றியாச்சு மன்னா. டாக்டர் போட்ட பிள்ளையார் சுழி. ஏன் அந்த கடைக்காரனை கண்டபடி திட்டிட்டு வரே? டிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் போட்டிருந்த பிள்ளையார் சுழிக்கு கூட மாத்திரை கொடுக்குறானே. நாங்களும் படிப்பாளிதானே. சைக்ளோன் என்றால் என்ன? இது கூட தெரியாமல் நீங்கள் எல்லாம் மேனேஜராக இருக்கிறீர்கள். அது சரி, விடை கூறுங்கள். சைக்கிள் வாங்கிறதுக்கு கொடுக்கப்படும் லோன் தான் சைக்ளோன். இப்படியும் எதிர்காலத்தில் நடக்கலாம். எப்போ மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? அதுக்கு முன்னால் இன்னொரு கல்யாணம் நடக்க வேண்டி இருக்கு. யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு. அவங்க அப்படி தாங்க. கடவுளும் மனைவியும் ஒன்று தெரியுமா? அது எப்படி? 2 பேருமே நாம் சொல்வதை எல்லாம் கேட்பார்கள், ஆனால் அவர்கள் இஷ்டப்படி தான் நடப்பார்கள். எவ்வளவு வளர்ந்தாலும் நாங்களும் சின்ன பசங்க தானே. அந்த 2 சர்தார் எதுக்கு பைக்கில் போகாமல் சண்டை போடுறாங்க? ஜன்னல் சீட்டுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க சார், பக்கி பசங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்னங்க இது? நான் சொல்கிறது இந்த கம்ப்யூட்டர் கேட்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாக டார்லிங், ஏன்னா அது கம்ப்யூட்டர், உன் புருஷன் கிடையாது. மாற்றத்தை எதிர்பார்க்கும் சில மாதர்கள். நடிகை, இதோ பாருங்க, நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்கிறவ. நிருபர், அப்படியா? தொழில்துறை எப்போ டைவர்ஸ்